ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐஎம்ஓ. எல்லாரும் ஜெயிலர் டூ அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று இருந்தே சன் டிவி வந்து இதை பயங்கரமா ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சூப்பர் சாகா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இது கண்டிப்பா ஜெயிலர் டூ அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ அப்படின்ட்டு. பட் வழக்கமா ஏதாவது ஒரு கிளிப் போட்டு இல்லை ஏதாவது ஒரு சின்ன சீனா வைப்பாங்கன்னு நினைச்சேன். 4 மினிட்ஸ்னு உடனே என்ன இருக்கும் 4 மினிட்ஸ் அப்படின்னு நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் உள்ள போய் பார்த்தேன். ஒரு ரொட்டீனா நெல்சன் அனிருத் பண்ற அந்த ப்ரொமோஷன் தான். இந்த மாதிரி தான் பேசிட்டு விட்டுருவாங்கன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கட் சீன் வச்சு தலைவர் என்ட்ரி மாதிரி பண்ணியிருந்தாங்க. வேற லெவலுங்க. மனுஷன் 74 வயசுன்னு சொன்னா யாருனாலுமே நம்ப முடியாது. இந்த மாதிரி எல்லாம் ஒரு கரிஷ்மாவோ இந்த மாதிரி ஒரு ஹாரா வந்து யாருக்குமே இருக்காது. உள்ள வந்துட்டதுக்கு அப்புறம் அவரு வெளியே போயிட்டு அந்த பாம் பிளாஸ்ட் ஆயிட்டு ஒரு க்ளோஸ் அப் ஷாட் வச்சிருப்பார் நெல்சன். கண்டிப்பா சொல்றேன், இஸ் த சூப்பர் ஸ்டார். அப்படி ஒரு சீனு வேற லெவலா இருந்துச்சு. ஒண்ணுமே இல்லை, நீங்க பாத்தீங்கன்னா அந்த காஸ்டியூம் வைஸ் பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு அதே பழைய காஸ்டியூம் தான். ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட், அதே மாதிரி ஒரு ஸ்பெக்ஸ் ஒரு வாட்ச், இவ்வளவுதான். ரொம்ப ஒரு நார்மலான ஒரு காஸ்டியூம் தான். ஆனா அது அவருக்கு போய் செட் ஆன உடனே அந்த கூஸ்பம் சீனு வேற லெவல் இருந்துச்சு. அனி அண்ட் நெல்சன் காம்போ வழக்கமா பண்ற அதே ஒரு ப்ரோமோ மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. அதை விட நம்ம தலைவர் என்ட்ரி வந்து அல்டிமேட்டு. இப்பவே தெரியும், பல பேருக்கு தெரியும் இந்த. ஏன்னா ஜெயிலர் பார்ட் 1 வந்து பண்ண அந்த மேஜிக் வந்து நினைச்சே பார்க்க முடியாது. ஏன்னா தமிழ் சினிமாவில் ஒரு லாஸ்ட் ஒரு 10 வருஷத்துல வந்து மிகப்பெரிய ஹிட் படம் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ வசூல் பண்ணிச்சது. அதே மாதிரிதான் ஜெயிலர் டூன்னும் போதே எல்லாருக்குமே தெரியும் இது வந்து அந்த அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து இன்னும் ஹையா இருக்கும்ன்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவர் ஏதாவது ஒன்று பண்ணுவாருன்ட்டு. அது மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் பிலிமா தான் இருக்க போகுது. ஏன்னா ஜெயிலர் 1 பண்ண சம்பவம் அப்படி. ஜெயிலர் 2ல இவர் எந்த மாதிரி கொண்டு போவார் அதெல்லாம் நமக்கு எதுவும் தெரியாது. ஆனா அவர் கூட கொடுத்த ப்ரோமோ மட்டும் பார்க்கும்போது கண்டிப்பா இதுவும் பிளாஸ்ட்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க கிளைமேக்ஸ்லயே வந்து ஒரு சின்ன இன்ட் கொடுத்துருப்பாரு. அதுல வில்லன், நீ வந்து ஒரு பெரிய விஷயத்த தொட்டுட்ட, அதனால இது ஒரு பெரிய நெட்வொர்க், அதை உன்னை சும்மா விடாதுன்ற மாதிரி. அதே அளவுக்கு தான் இந்த படமும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓவராலா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அனௌன்ஸ்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னா, அடடா சும்மா இருந்தவங்களை அப்படியே ஒரு பயங்கரமான கூஸ்பம்ஸா கிளப்பிவிட்ட மாதிரி தான். ஏன்னா இந்த லாஸ்ட் ஒரு 4-5 டேஸா நமக்கு எல்லாமே ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயமா தான் வருது. அஜித் சார் ரேசிங் பண்ணது, அதே மாதிரி அவர் அங்க வின் பண்ணது, இப்போ வந்து இந்த டீசர் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது வேற லெவல்ல சன் டிவி கிட்ட கிடைச்சா ஏற்கனவே அவங்க வந்து நார்மலான படத்தையே வேற லெவலுக்கு கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. இது வந்து ஜெயிலர் 1 அவ்வளோ பெரிய மேசிவ் விட்டு கிட்டத்தட்ட 650 கோடி பக்கம் வசூல் பண்ண படம். அதை அவங்க எப்படி ப்ரொமோட் பண்ணுவாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் இந்த ப்ரொமோஷன்ஸ். ரஜினி சாரை பத்திலாம் நம்ம எதுவுமே பேசவே தேவையில்லைங்க. இதை பார்க்கும்போதே தெரியுது இதுவும் பிளாக் பஸ்டர் ஹிட் தான். மனுஷன் அந்த அந்த ஆறாவை ஒரு டச் பண்ற மாதிரி ஒரு தமிழ் ஒரு ஆக்டர் இருக்காருன்னா, நீங்க என்னதான் விஜய் சார் அஜித் சார்னு சொன்னா கூட அந்த ஆறாவை டச் பண்ற மாதிரி ஒரு ஆக்டர் வேணும்னா கண்டிப்பா அது வந்து ரஜினி சார் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா கூலில ஆல்ரெடி அந்த ஒரு சின்ன ஸ்டெப் போட்டு இன்னைக்கு எல்லா ரீல்ஸ்லயுமே அதுதான் ட்ரெண்டிங்கா இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து இந்த ஒரு சடனா, ஏன்னா ரொம்ப நாளா சொல்லிட்டே இருந்தாங்க டிசம்பர் மாசமே வர பர்த்டேக்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. பட் அது அபிஷியலா வர வரைக்கும் நம்மளால எதுவும் நம்ப முடியாது. ஆனா நேத்து சடனா அந்த அதாவது ஜெயிலர் 2ன்னு மென்ஷன் பண்ணாம சன் டிவி வெப்சைட்ல போட்டிருந்தாங்க, அதாவது ட்விட்டர்ல. ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க, இதுதான் எல்லாருமே தெரிஞ்சிருச்சு ஜெயிலர் 2 பத்தி தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்கன்ட்டு. ஆனா இந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல. நீங்க அந்த ஃபயர் பிளாஸ்ட் ஆகும்போது நமக்குள்ள ஒரு அந்த அணியோட பிஜிஎம் போட்டு வர்ற மியூசிக் எல்லாம் அல்டிமேட்னு சொல்லலாம். ஸோ ஜெயிலர் 2 கண்டிப்பா மேசிவ் ஹிட் ஆகும். ஏன்னா இப்பதான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கு அதுக்கு இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் வேற. நீங்க எப்படி பார்த்தாலும் இப்ப கூலி படத்துக்கு அப்புறம் தான் ஜெயிலர் 2 வரப்போகுது. ஏன்னா அடுத்த லைனப்ல இருக்கிறது லோகேஷுடைய கூலி தான். ஸோ அது நமக்கு தெரியும். லோக்கி, ரஜினி சார் அப்படின்னும் போதே அது அது அதனுடைய எக்ஸ்பெக்டேஷன் இப்ப வேற லெவல்ல போயிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து இது வரும்போது கண்டிப்பா சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸுக்கு வர்ற 2 வருஷமும் வந்து வேற லெவல் என்ஜாய்மெண்ட்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கான அவங்க படம் இருக்க போகுது. ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த டீசர் சொல்லிட்டு. நான் எக்ஸ்பெக்ட் பெருசா பண்ணல. ஒரு நார்மலா ஏதாவது ஒரு சீனை வச்சுட்டு இருக்குன்னு நினைச்சேன். பட் ஆனா அந்த ஃப்ரோமோ, அந்த பண்ணியா பண்ணத ஃப்ரோமோவா இருக்கட்டும், நெல்சனும் அனிருத்தும், அதே மாதிரி அவருடைய என்ட்ரி வித்தவுட் எந்த ஒரு டைலாக்கும் இல்லாம அந்த கத்தியை காட்டி எங்க போனாங்கன்ற மாதிரியும் அந்த பாம் பிளாஸ்ட் ஆகுற மாதிரியும் எந்த ஒரு வாய்ஸ் ஓவரும் பண்ணாம அப்படியே ஒரு வாக்குலயே ஒரு மாச காட்ட முடியும்னா அது இதுதான் சொல்லலாம். ஸோ ஐ ஹோப் நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இன்னொரு ஒரு நல்ல ட்ரீலோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் சொல்லணும்னா கமெண்ட்டும் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.